ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கிட்ஸோ லஞ்ச் பாக்ஸ்க்கு ரொம்ப சிம்பிளா டேஸ்டா குட்டீஸ்க்கு பிடிச்ச மாதிரி லஞ்ச் ரெடி பண்ணிருக்கேன். என்ன பண்ணிருக்கேன்னு சொல்லி பார்க்கலாமா? லஞ்சுக்கு முட்டைச்சோறு கேட்டிருக்காங்க. எப்பவும் பண்ற மாதிரி இல்லாம இன்னைக்கு கொஞ்சம் டிஃபரெண்டா ரெடி பண்ணிருக்கேன். சோறை வேக வச்சுட்டேன். அது வேகிறதுக்குள்ள மத்ததெல்லாம் ரெடி பண்ணிடலாம். நான் சின்ன சைஸ்ல பல்லாரியும் தக்காளி இருக்குதுங்கிறதுனால கொஞ்சம் அளவுகள் மாத்தி எடுத்திருக்கேன். ஒரு பெரிய சைஸ் பல்லாரி, ஒரு பெரிய சைஸ் தக்காளி கரெக்டா இருக்கும். குட்டியா கட் பண்ணி வச்சிருந்தேன். ஒரு துண்டு இஞ்சி, 6 பல் பூண்டை நல்லா தட்டி அதையும் எடுத்து வச்சிருந்தேன். இஞ்சியும் பூண்டையும் இதே மாதிரி ஃப்ரெஷ்ஷா தட்டி சமையல்ல சேர்த்து பாருங்க, நல்ல ஃபிளேவரா இருக்கும். தேவையான மசாலாக்களையும் எடுத்து வச்சிருந்தேன். ரைஸும் நல்லா குக் ஆயிட்டு அதை வடிச்சும் விட்டுருந்தேன். இப்ப எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. தாளிச்சிடலாம். பேன்ல கொஞ்சமா தேங்காய் விட்டு கடுகு, உளுந்த பருப்பு, வத்தல், கருவேப்பிலை தாளிக்கேன். நெக்ஸ்ட் பல்லாரியை சேர்த்து நல்லா வதக்குறேன். அது கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு ஆகி நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்குதேன். அதோட பச்சை வாசனை போனதும் தக்காளியையும் உள்ள சேர்த்து நல்லா மசீர அளவுக்கு வதக்கி விட்டுட்டு எடுத்து வச்சிருக்கிற மசாலாவையும் உள்ள சேர்த்து பச்சை வாசனை போக நல்லா பெரட்டி குக்கான பிறகு மிடில்ல கொஞ்சமா எண்ணெய் விட்டுட்டு முட்டையை உடைச்சு ஊத்தி பொறுமையா கொஞ்சம் பெரிய பெரிய துண்டுகளா வர அளவுக்கு பொறுமையா வதக்கணும். இதுலயே உப்பையும் சேர்த்து வதக்கிறதேன். முட்டை நல்லா சூடேறி நல்லா உருண்டு வந்த பிறகு ரெடியா இருக்கிற ரைஸையும் உள்ள சேர்த்து நல்லா பெரட்டி எடுக்கேன். அன்னைக்கு சூடான ரைஸ் சேர்த்திருக்கேன். லெஃப்ட் ஓவர் ரைஸ்ல கூட நீங்க இதே முட்டை ரைஸை ட்ரை பண்ணலாம். இப்ப நல்ல பிளேவரா காரசாரமா முட்டைச்சோறும் ரெடி. இது கூட தொட்டுக்கிட்டதுக்கு தயிர் சம்பல் ரெடி பண்றேன். பொடிசா கட் பண்ண பல்லாரி கூட கெட்டியான தயிரை ஊத்தி மிக்ஸ் பண்ணிருந்தேன். நெக்ஸ்ட் 10 மணி ஸ்நாக்ஸ். மக்கானாவை ட்ரை பேன்ல போட்டு கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி எடுத்துருதேன். அதே மாதிரி பாதாமையும் கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி அதையும் மாத்தி வச்சிருந்தேன். இது கூட கேரமலைஸ் பண்ணி சேர்க்கறதுக்காக கொஞ்சமா துருவன வெள்ளத்தை எடுத்திருக்கேன். லைட்டா தண்ணியும் விட்டு அதை நல்லா மெல்ட் பண்ணி கொஞ்சம் குக்காக விடுறேன். வெள்ளமும் கரைஞ்சி பாவும் முருகுனா போதும். இதே மாதிரி பபிள்ஸா வந்த பிறகு ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற மக்கானாவையும் பாதாமையும் உள்ள சேர்த்து நல்லா பெரட்டிடுதேன். எல்லா இடமும் கோட்டான பிறகு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு எதை சூடா இருக்கும் போதே பிளேட்டுக்கும் மாத்தி ஆற விட்டுருதேன். நல்லா கிறிஸ்பியா குட்டீஸ்க்கு பிடிச்ச மாதிரி கேரமல் மக்கானாவும் ரெடி. நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு ஸ்டோர் பண்ணிட்டோம்னா எப்பனாலும் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். லஞ்ச் ஸ்நாக்ஸ் ரெண்டுமே ரெடி பண்ற கேப்ல சைட் பை சைடா அங்க உளுந்தங்கஞ்சியும் ரெடி பண்ணிட்டேன். இதுதான் இன்னைக்கான பிரேக்ஃபாஸ்ட். 3/4 கப்பு அரிசி, 1/4 கப்பு உளுந்து நல்லா அலசிட்டு கொதிக்கிற தண்ணி கூட சேர்த்துட்டு வெந்தயம், சுக்கு பொடி, உரிச்ச பூண்டையும் உள்ள சேர்த்து நல்லா கொதிக்க விடுறேன். வெந்த பிறகு துருவன தேங்காவையும் உப்பையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுறேன். இங்க எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி உளுந்தங்கஞ்சியும் ரெடி. இப்ப ரெடியா இருக்கு லஞ்ச் ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் பாக்ஸ்லயும் பேக் பண்றேன். ஜெசிகாக்கும் ஆகாஷ்க்கும் லஞ்சும் ஸ்நாக்ஸும் நிறைய குவான்டிட்டியில பேக் பண்ற மாதிரி உங்களுக்கு தோணுது. ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி சாப்பிட்டதுக்கு இதுவே பத்த மாட்டேக்குன்னு டெய்லி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் எக்ஸ்ட்ரா ஒரு பாக்ஸ்ல கூட பேக் பண்ணிட்டு போவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான இந்த லஞ்ச் ஸ்நாக்ஸ் காம்போ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நான் நாளைக்கு இன்னொரு ரெசிபியோட உங்களை மீட் பண்றேன். பாய்.